ஹாய், இன்றைக்கி காரப்பொடி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு கடுகு போட்டு அப்புறம் நறுக்கின பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து வதக்குங்கன்னா இன்னும் கொஞ்சம் மணமாக இருக்கும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் எடுத்து போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி சாப்பிடுங்க. ஹாப்பி மார்னிங்.